மிஸ்டர் அடிஸ் மெய் என்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய் என்பர்களே. இப்போ வீரியம் ஏற்பட வேண்டும், சுள்ளலான இளமை வேண்டும், கட்டிலம் காளை போல திரிய வேண்டும். இதுதானே சார் உங்க ஆசை அப்படின்னு மிஸ்டர் அடிஸ்ல இருந்து நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. கண்டிப்பா ஒரு துள்ளல் இளமையை பெற்றால் பிள்ளை தரும் வள்ளலாக அனைவரும் மாறலாம். அப்ப பிள்ளை தரும் வள்ளலாக இன்னைக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கனால இந்த தலைப்பை நம்ம எடுக்கிறோம், இந்த பதிவை நம்ம போறோம். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் வர்றாங்க. எதுக்காக வர்றாங்கன்றா இந்த மாதிரி குழந்தை பேர் இல்லாதவர்கள் நிறைய வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த குழந்தை பேர் இந்த மழடு நீங்கணுங்கிறதுக்கு ஆனா இருந்தாலும் மழடு நீங்கணும் அப்படிங்கறத வச்சுதான் அந்த பதிவு. அப்ப ஆண்களுக்கு இந்த விந்து முந்துதல் குற்றம் வந்துட்டாலும் விந்து நீர்த்து போனாலும் குழந்தை பிறக்காம போகுது. அப்ப அதை கிளியர் பண்றது என்ன, எப்படி? அப்ப அந்த குழந்தையில்லா குறையை தீர்ப்பதற்கு என்ன செய்வது? பெண்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன், ஆணி வஞ்சரை பெண்களுக்கான மருந்து. அப்ப ஆண்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்க இதுவரைக்கும் சொல்லாத ஒரு நல்ல ஒரு விஷயத்த, சங்ககால விஷயத்த இப்ப நான் உங்களுக்கு முன்மாதிரியா நான் கொடுக்குறேன். இது ஆணி வஞ்சரை எப்படி அங்க செயல்படுத்தோ அதே மாதிரி ஆண்களுக்கு முதுகாலப்பொடின்னு இதுக்கு பேரு. முதுகாலப்பொடி, இதுக்கு பேரே முதுகாலம்னு பேரு, முதுகாலம். அப்ப இந்த முதுகாலப்பொடி என்ன செய்யும்? முதுகாலப்பொடி முதன்மையான வீரத்தை கொடுக்கும், ஆணித்தரமான ஒரு ஆற்றலை கொடுக்கும், ஆண் உறுப்புகள்லாம் நல்லா ஸ்திரப்பட வைக்கும். அது மட்டும் இல்ல, ஆண்களுக்கான விந்து பையை கெட்டிப்படுத்தும், இதெல்லாம் செய்யும். அது மட்டும் இல்ல, ஆண்களுடைய அதாவது ரொம்ப நூலாகி போயிடுறாங்கல்ல, இந்த சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க, வேற விதமான நோய்களுக்கு ஆளானவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப விரைப்புத்தன்மையிலிருந்து மற்ற அவங்களுடைய ஐம்புலன்களும் அடங்கி போகுது. அவங்களுக்கெல்லாம் அந்த பாவத்துக்கான சம்பளமாக அந்த நொந்து போகக்கூடிய நிலையிலிருந்து மாற்றுறதுக்கு தான் இந்த முதுகாலப்பொடி பயன்படும். எதிர்காலமும் முதுகாலத்தை பயன்படுத்தலாம். அப்ப உங்களுக்கு முதுமை வராமல் பாதுகாப்புதான் முதுகாலப்பொடி, அதுக்கு பேர் தான் முதுகாலப்பொடி. அப்ப இந்த முதுகாலப்பொடி என்ன மாதிரி எல்லாம் நம்ம தயார் பண்ணலாம்? அப்ப நீங்களே தயார் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். அப்ப என்ன மாதிரி நம்ம என்னென்ன பொருள்கள் இதுக்கு தேவை, என்னென்ன எதுல தயார் பண்றது அப்படின்னா, ஒண்ணு இல்லை, ஒரு அற்புதமான ஒரு 5 வகையான பூக்களை வச்சுக்கிட்டு முதுகாலப்பொடியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். என்னென்ன பொடி? 5 வகையான பூக்கள் என்னென்ன? ரோஜாப்பூ, தாமரைப்பூ. ரோஜாப்பூ இதழ்களை நீங்க சேகரித்து வச்சுக்கணும். எல்லாமே ஒரு 50 கிராம். செம்பருத்தி பூ 50 கிராம், ஆபரம் பூ 50 கிராம். இது நம்ம ஆவரம்பூ, செம்பருத்தி பூ, தாமரைப்பூ. தாமரைப்பூவுடைய இதழ்கள் ஒரு 50 கிராம், ரோஜா பூ 50 கிராம். அதே போல மிக முக்கியமான ஒரு பூ அதில் சேர்க்கணும். ஓரிதழ் தாமரை பூ கிடையாது, அது செடிதான். அதுல சின்ன பூவா இருக்கும் அது. ஆனா அவருடைய இலை தான் சொல்ல ஓரிதழ் தாமரை பூன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பூ நீங்க சேர்க்க முடியாது, அந்த இலையை நீங்க சேர்த்துக்கங்க. ஓரிதழ் தாமரைன்னு அதுக்கு பேர். அதை பறிச்சு நீங்க சேர்த்துக்கலாம். கிடைக்காதவங்க கடையில நாட்டு மருந்துகள்ல ஓரிதழ் தாமரைன்னு கேட்டு நீங்க வாங்கிக்கலாம். இந்த ஓரிதழ் தாமரையை நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா இது ஆச்சு. இப்ப இதை எல்லாமே நீங்க நல்ல காய்ச்சல்ல காய போட்டணும். காய போட்டு பொடியாக்கிக்கணும். இதெல்லாம் பொடியாக்கி வச்சுக்கிட்டு 2 அதான் அவங்களுக்கு வேறு மட்டும்தான் சொன்னேன். இதுல பூ உங்களுக்கு பூக்களும் சேர்ந்து வரும். இந்த 5 வகையான பூக்களோட நல்ல காய வச்சு இதை அரைச்சு பவுடரா வச்சுக்கோங்க. சரியா? சுத்தமான ஒரிஜினலான தேன் வாங்கிக்கோங்க. சுத்தமான ஒரிஜினல் தேன் இல்ல ஒரிஜினல் நெய்
ஏதோ ஒண்ணு. ஆனா தேனு நெய்யும் சேர்க்கக்கூடாது, பாத்துக்கணும். ஒண்ணு தேன்னா தேன் போயிடணும். சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவன் நெய்யில போங்க, சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க நெய், சுகர் கம்ப்ளைண்ட் இல்லாதவங்க தேன். சுகர் இல்லை சார் எனக்குன்னா தேன். சரி, இந்த பொடியோட வேற என்ன சார் மிக்ஸ் பண்ணணும்? இப்பயே சொல்லிடுறேன், அதையும் கேட்டுங்க. அழிஞ்சி அப்படின்னு ஒரு மரம் இருக்கு, அழிஞ்சி மரம். அழிஞ்சி மரத்துடைய வேர், அழிஞ்சி மரம், அதுக்கு பேரே அழிஞ்சி மரம்னு பேர். அதே மாதிரி கொன்னை, கொன்னை மரம்னு ஒரு மரம் இருக்கு. அந்த கொன்னை மரத்தின் வேர் அழிஞ்சி மரத்தின் வேர். சரியா? கொன்னை மரம், அழிஞ்சி மரம், இந்த ரெண்டு வேர்களும் மிக முக்கியம். கொன்னை, அழிஞ்சி. அதே மாதிரி முக்கியமா இன்னொரு கொன்னை, அழிஞ்சி சேர்த்துட்டீங்களா, இன்னும் ஒரே ஒரு மரம் தான் மாமரத்துடைய வேர். மறந்துடாதீங்க, மாமரத்தின் வேர் இதுல சேருது. இந்த 3 வகையான வேர்களையும் எடுத்து இந்த 100 கிராம் போட்டீங்களா, அதே சேம் இங்க எவ்வளவு இடம் வச்சிருக்கீங்களோ அதே இடம் இங்க 50 கிராம் 50 கிராம். இந்த பூவெல்லாம் சேர்ந்து எவ்வளவு இருக்கோ அதே அளவுக்கு இந்த பக்கமும் இருக்கணும். இதை தயார் பண்ணி நல்லா காய வச்சுக்கிட்டு இதை நல்லா நீங்க முதுகால பொடின்னு பேரு. இதை நல்லா 3ஐயுமே நல்லா தட்டி தூள் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த பூ பொடியோட சேர்த்துருங்க. சேர்த்து ஒன்றா ஆக்கி வச்சுக்கிட்டு இதை காலையில 1 ஸ்பூன்ல இருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் எடுங்க, வெறும் வயிற்றுல. சுகர் உள்ளவங்க நெய்ல சாப்பிடுங்க, சுத்தமான நெய்ல குழப்பி சாப்பிடுங்க. சுகர் இல்லாதவங்க தேன்ல குழப்பி சாப்பிடுங்க. இது 3 வேளையும் சாப்பிடுங்க. சாப்பாட்டுக்கு முன்னால சாப்பிடுங்க. காலையில சாப்பாட்டுக்கு முன்னால, மதியானம் சாப்பாட்டுக்கு முன்னால, நைட்டு சாப்பாட்டுக்கு முன்னால சாப்பிட்டு 1 டம்ளர் பால் குடிச்சிருங்க. வீரியம் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. முதுகால பொடி மிகப்பெரிய, அதாவது ஒரு ஜல்லிக்கட்டு காளையினுடைய துள்ளலை போல் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை உடலிலே உருவாகும். ஒரு பெரிய மாறுதல் ஏற்படும். அப்ப மிடுக்காக துடுக்காக நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்ப படுக்கை அறை பரிசளிப்பு அறையாக மாறும், முகசுளிப்பு அறையாக மாறாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையை இந்த முக்கால பொடி எக்காலமும் உங்களுக்கு தரும் என்று இக்காலத்தில் நான் உங்களுக்கு மிஸ்டர் ரெட்டிஸ் வாயிலாக உறுதிப்படுத்துகிறேன். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.